பொடி மாத்திரை புகழ் அமைச்சரின் அடுத்த வீடியோ. சரி, டாக்டரா பேசுறதுக்கு ஆர்ஜேவா ரேடியோ ஜாக்கிய பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நம்ம அமைச்சருங்க போதைக்கு எதிரான அமைச்சருங்க என்ன பண்ணி இருக்கிறாருன்னா வெளிநாடு போயிருக்கிறாருங்க. வெளிநாடு எதுக்கு போனாருன்னா நமக்கு தெரியாதுங்க. ஆனா அங்க போனப்போ இருமல் வந்திருக்குதுங்க. அப்படின்னு இருமிட்டே டாக்டருக்கு போன் பண்ணி இருக்கிறாருங்க. அவர் ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்க, அட எங்களை மாதிரி டாக்டர் தான் அவரும். அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, கடற்கரையோரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இருமல் வந்தா இந்த டானிக்கை வாயில் போட்டு கொப்பளித்து துப்புவும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொப்பளித்து துப்பும் போது கூலிங் கிளாஸ் போட்டிருக்கணும்னு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறாரு. நானே தான் நக்கலுக்கு பேசுறேன்னு நினைக்காதீங்க, வேணா பாருங்க, நாளைக்கு காலையில டாக்டர் கண்டிஷனா இப்படி ஒரு வீடியோ போடுவார். அவர் தான் ஃபேமிலி டாக்டர் ஆச்சே, ஃபேமிலி டாக்டர். உடனே ஆராதி இதை பார்த்துட்டு வந்து இந்த பிள்ளை டாக்டருக்கே படிக்கலீங்க, பிளஸ் டூ படிச்சு போட்டு டாக்டர் கோட்டு போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்குதே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஆருக்கு மருந்து எழுதி கொடுக்க மாட்டேன், ஆருக்கு ஊசி போட மாட்டேன், ஆருக்கு டெஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு நானே டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் என்ற வேலைங்க. நல்லா மூச்சு இல்லைங்க, நல்லா மூச்சை இல்லைங்க, நல்லா மூச்சு நல்லா இல்லைங்க. நமக்கு இதுக்கு மேல ஒண்ணும் தெரியாதுங்க, இதுவே வேலை பார்க்கலீங்க. இந்த அளவுக்கு தான் நம்மளோட டாக்டர் அறிவுங்க. ஆனா ஃபேமிலி டாக்டர் இந்த மாதிரில பண்ணலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க. பேதி வந்த பிள்ளைய ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டு போய் பேதி மாத்திரைய போன்ல மேல வச்சு பொடிச்சு கொடுன்னு ஏதாவது டாக்டர் சொல்லாம, இல்ல கூறுகட்ட டாக்டர் தான் அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு கோவம் வந்துடும். ஆனா என்ன பண்றது, அப்படி ஏதாவது டாக்டருக்கு கோவம் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோ போட்ட டாக்டர் மேல கோவப்படுங்க. உடனே தாவிக்காரங்கெல்லாம் வந்து எங்க அண்ணா ஆனாடா வடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா என்னன்னு ஆக்ஷன் எடுப்பாரு, எதுக்கு மேல ஆக்ஷன் எடுப்பாரு. அவரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு, தண்ணி அடிக்கிறாரு, இல்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் செய்யறாரு. அதாவது சமூக ஒழுக்கத்துக்கும் தனி மனித ஒழுக்கத்துக்கும் கேடான விஷயங்களை அவர் பண்றாரு, இல்ல இல்லீகலா சட்டத்துக்கு புறமான விஷயங்களை அவர் பண்றாருன்னு வச்சுக்குவோம். அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறாரு உங்களோட தளபதி வச்சுக்குவோம். அவர் நடவடிக்கை எடுக்கிறத பார்த்த இந்த அமைச்சருக்கு கோபம் வந்து நீ மட்டும் நாட்டாம நீ மட்டும் அப்படின்னு சினிமால வர மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி கேக்குறாருங்க, நீ மட்டும் என்ன, நீ மட்டும் என்ன யோகியனா அப்படின்னு இங்க போடக்கூடாதுங்க. வேற ஏதாவது அமைச்சர் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியல, ஆனா கேக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு முதல் போட்ட அமைச்சரும் பக்கத்துல உட்காந்து இவரை திட்டிட்டு இருக்காரு. அதுவும் அந்த முதல் போட்ட அமைச்சர் யாரு தெரியுமா, எந்த விதமான போதை வஸ்துக்களையும் கையால கூட தொடாதவர். ஏன்னா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ஸ்போர்ட்ஸ்மேனுங்கிறதுனால அவர் எதையுமே கையால கூட தொட்டது கிடையாது. ஆனா டெல்லி போறப்போ ஏதோ பேக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க, அது என்ன நமக்கு தெரியாது. ஆக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த போறாங்க. அன்புள்ள தோழியே, அமைச்சரின் தோழியே, நீங்க என்ன கடல் பக்கம் நிக்கல, ஒருவேளை நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன சொல்லி இருந்துப்பீங்க, ஒருத்தர் அடிமட்டத்துல இருந்து மேல வந்திருக்கான், கடல் தண்ணிய குடிச்சதுனால தொண்டை கிட்ட காரலா இருந்திருக்கு. உடனே டாக்டருக்கு போனை போட, டாக்டர் எனக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு டாக்டர், பேச முடியல டாக்டர் அப்படின்னு சொல்ல அவர் ஒரு டானிக்கை எழுதி கொடுக்க, உடனே நான் தாங்க ஓடி போய் அந்த பிராண்டு கடையில இருந்து அந்த டானிக்கை வாங்கி கொண்டு வந்தேன். அந்த டானிக்க குடிச்ச உடனேயும் அவர் கொமட்டிட்டு துப்பிட்டாருங்க. உடனே ஃபேமிலி டாக்டருக்கு மறுபடியும் கால் பண்ணேன். அப்பதான் டாக்டர் சொன்னாரு, இவருக்கு டானிக் அலர்ஜி இருக்குது, ஒருவேளை இது அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு அவங்களோட அப்பாவுக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும், அதுதான் மரபணு வழியா அப்படியே வந்துட்டு இருக்கு. இனிமேல் இவங்க வம்சத்துக்கு பூரா டானிக் கிடையாது, மாத்திரை மட்டும்தான். ஒருவேளை இவருக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா கூட அந்த குழந்தைக்கு மாத்திரை தான் கொடுக்கணும். ஒருவேளை அது ரொம்ப குட்டி குழந்தையா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டேடியத்துக்கு போய் அந்த மாத்திரைய போன்ல வச்சு பொடி பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு தோழி ஒரு வீடியோ போடுவாங்க. அதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை அவங்க அவருக்கு அங்க இருந்திருந்தா, இல்லைனாலும் அவங்க வீடியோ போடுவாங்கங்க, என்னங்க பிரச்சனை, ஏன்னா அவங்கள தாக்குக்காரங்க. ஆனா எல்லா குற்றங்களையும் நார்மலைஸ் பண்றதுல இவங்களை தாண்டி யாருமே இல்லைங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க தலைவர் ரொம்ப நல்லவரு, தலைவர் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே அப்படின்னு உறுதியா இருக்காங்க. அதனாலதான் பாருங்க அடுத்த வீடியோ வந்ததை பத்தி எந்த கவலையும் இல்லாம, ஆமா
எனக்கு இதுல என்ன டவுட்னா, இந்த வீடியோவெல்லாம் யாருங்க ரிலீஸ் பண்றது? எல்லா இடத்துலயுமே தக் லைஃப் தக் லைஃப் தக் லைஃப்னே இருக்கு. கில்லி பயங்கர தக் லைஃப் மூமெண்ட்ல தான் இருந்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த தக் லைஃப பார்த்துதான் சினிமாலயும் தக் லைஃப் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்களோ? எங்கப்பா இந்த விசில கோட்டு போட சொன்ன அந்த வெள்ளையங்காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்களா? தம்பி சிவராஜ், தம்பி எங்கப்பா இருக்கீங்க? என்னப்பா நாயகுடியா படுத்துட்டீங்க போல தெரியுது, வெளியே வர மாட்டீங்களா? உடனே என்ன சொல்ல போறீங்க? நாங்க எங்கெங்க சொன்னோம் ஓட்டு போட சொல்லி? நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் தானங்க சொன்னோம். சரி, அப்படியே எடுத்துக்குவோம். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தக் லைஃப் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்னாச்சு? ஒரு ஆன்சர் காணுமே. தளபதி ஆட்சிக்கு வந்த தமிழ்நாடே தக 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 தகன்னு மின்னுன்னு சொன்னீங்களே, எங்க அந்த தம்பி தங்கச்சிகளை காணோம்? உங்க அண்ணன் சட்டமன்றத்துல தேடினது அப்பனை காணோம் அப்படின்னு இல்ல, உங்களை காணோம்னு. அவருக்கு அவர் அப்பாவையும் காணோம், பிள்ளையும் காணோம், உங்களையும் காணோம். ஆனா நீங்கெல்லாம் சேர்ந்து கில்லி சரத்குமார் கில்லி மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை வீடியோ வரப்போகுதோ, எத்தனை ரீல்ஸ் வரப்போகுதோ. ஆனா இந்த ஆட்சியில தமிழ்நாட்டிலேயே புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? இது திராவிட மாடலுக்கு பொருந்தாத சட்டங்க. இது தாவேகாவினுடைய ஸ்பெஷல் சட்டம். இனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ரீல்ஸ் எடுக்க கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடியோ வந்துட்டு தான் இருந்தது. அப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி ஏன் சொல்லல அப்படின்னா, அப்பெல்லாம் உண்மை செய்திகள் மட்டும் வெளியே வந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒண்ணுக்கு போனதுல இருந்து ஒண்ணுக்குமே போகாத செய்தி வரைக்கும் ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வெள்ளைக்கோட்டை போட்டுட்டு அந்த அக்கா, நான் டீனை போய் மீட் பண்ணேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, தாவேகாவினுடைய மருத்துவர் பாசறை நான் தான். என்ன காரணம்? ரீல்ஸ். முதலமைச்சரே ஏதாவது வேலை செஞ்சா அதையும் ரீல்ஸ் எடுத்துதான் போடுறாங்க. அவர் வேலை செய்யறது ரீல்ஸ் எடுத்தா கூட பரவாயில்ல, அது கூட சந்தோஷப்பட்டுக்கலாம். ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வேலை செய்யறதா சங்கடமா இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாரும் சேர்ந்து நடத்தின அந்த மாநாட்டுல முதலமைச்சர் பேசின அந்த உரை வெளியே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணா இப்ப வரையும் இங்கேயும் வரவே இல்லை. ஏன்னா வந்தவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ங்கிறனால ரீல்ஸ் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்காக தாசில்தார் ரீல்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. ஒரு தாசில்தார் ரீல்ஸ் எடுத்துட்டாங்க. ஜவ்வாத பெண்ணானது தாசில்தார் ஜவ்வாத பெண்ணானது. இப்படித்தாங்க ஆட்சியே ரீல்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்படி ரீல்ஸா காமிக்கிற இந்த ஆட்சிக்காக தான் அத்தனை பேர் ரீல்ஸ் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனி இந்த அமைச்சருக்கு ஆதரவா எத்தனை ரீல்ஸ் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. போற போக்க பார்த்தா முதல் போட்ட அமைச்சரும் முதலமைச்சருமே இந்த அமைச்சருக்கு ஆதரவா ரீல்ஸ் போட்டுருவாங்க போல இருக்கு. ஐயோ, இந்த வார்த்தையை சொன்னா சேனலை பிளாக் பண்ணிடுவாங்களோ, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய். அப்ப முதல் போட்ட அமைச்சர் முதலமைச்சர்னு சொன்னேன்லங்க எடிட்டர், அதை கட் பண்ணிருங்க வேண்டாம். அதுக்கு பதிலா ஆக்ஷன் சிஎம் ஆக்டிங் சிஎம் அப்படின்னு வச்சுக்கலாங்க. ரெண்டுமே ஆக்ஷன் ஆக்டிங் தான். திரையில் ஆக்டிங் சிஎம் தரையில் ஆக்டிங் சிஎம் அப்படி வச்சுக்கலாமா? சோ இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு ஆதரவா ரீல்ஸ் போட்டாலும் போடுவாங்க. சோ அந்த ரீல்ஸ்க்காக நம்ம காத்திருப்போம். அது வரைக்கும் நம்ம சடங்கை நிறுத்திட முடியாது, சடங்கை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அந்த சடங்கை செய்யறதுக்கு உங்களோட ஆதரவுகள் ரொம்பவே தேவைப்படுது. நீங்க மாதத்துக்கு 100 ரூபாய் மாதம் கொடுங்க. உங்கள் ஆதரவுகளை எதிர்பார்த்து சடங்குகளை இன்னும் சிறப்பாக செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். என் கூட சடங்கு செய்யறதுக்கு யாராவது ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9944442287. வாங்க சடங்கு செய்வோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.